முடிய முடிய நல்ல மழை வருது. உள்ளே போ உள்ளே போ பா உள்ளே இல்லை உள்ளே மரத்துக்குள்ளே இல்லை நல்ல மழை வந்துருக்கு உள்ளே போய் இல்லை ஓட்டு போடு உள்ள போய் மழை கொண்டாண்டு கேட்டு ஆனால் மழை வந்துருச்சுங்க. பின்னாடிலாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக அங்கே வேறு ஒயிட்டாக தெரியுது. பேர் ஒரு 20 பேர் தணிக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 பேரை காணாங்க. என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம வளர்ந்தா திரும்ப வரப்போகிறது இல்லை. சரி விட வேறு வழி இல்லை. நம்ம அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டே இருக்கணும். நம்ம அடுத்த குட்டியில் இருக்கிற குட்டிகளை காப்பாற்றியே ஆகணும். அதனால் சின்ன சின்ன குட்டிகள் காய்ச்சல் வந்துருக்கு. எல்லாத்தையும் சாம்பிராணி பிடிச்சிருக்கோம். நம்ம நரிக்கு மறுபடியும் காய்ச்சல் வந்துச்சு, சாம்பிராணி பிடிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் மேட்ச்சுக்கு வந்துட்டா. நான் வீட்டில் விளாட்னு பார்த்தேன், அவளே வந்துட்டா பயவில்லை. ஆனால் மற்ற சின்ன குட்டிகளை நேற்று மாதிரி என்றைக்கும் வீட்டில் விட்டாச்சுங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். கரடி நெத்து வேணுமா? விழுந்துடா ஏழை அமைக்கிறாரா? நீ தப்பு இல்லை கரடி நெத்து கூப்பிட்றேன். காதை ஏற்க மாட்டேன்னு எவர் சளி பிடிச்சிக்கிச்சு எல்லாத்துக்கும். சாம்பிராணி பிடிக்கிறேங்க, இருந்தாலும் சளி பிடிக்கிற பசங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க. அன்றைக்கிறா அவர் நிறைய பொலி அவர் செரும்பிக்கிட்டே இருக்கா பையன் உள்ள. ஆனால் வீட்டில் இருந்தால் கேட்க மாட்டேற, கத்தி குமிக்கிறா. ஆனால் அசைப்படுறாங்க, மற்ற பிரச்சனை இல்லை. லைட்டாக காய்ச்ச தான். இன்றைக்கி வீட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு பார்த்தேன். உள்ள வந்துட்டா உள்ள வா முடியா மோனிக்கா எங்கே இருந்தீங்க என்ன வரைக்கும்? நானும் பார்க்காம விட்டுட்டேன். நீங்கள் 3 பேரும் தனியாக இருக்கிறீங்க. நீயே ரெட்டச்சுளி வேறு யார்? நம்ம இந்த வருது ஒரு ஏற்கனவே நம்ம சின்ன குட்டியாக இருக்கோம், விட்டுட்டு போகிறோம். நீ தான் கடைசி ரொம்ப அசால்ட்டாக வர்ற. நீ வேணாம்மா வேறு எப்படி திண்டுக்கிருக்காங்க ஒரு விழுந்துடாத மோனிக்கா, விழுந்துடாத நீ வாட்டுக்கு. இருங்கடா எங்கேயும் போகாதடா, இருக்கிற அளவுக்கு தின்னுங்கடா. யார் இது? யார்? நம்ம கச்சாவா? வந்து 1/4 மணி நேரம் கூட இல்லைங்க. பாருங்க சாரை வளர்ந்துருச்சு. நல்ல வேலை பசங்களை அன்றைக்கி சின்ன பசங்களை வீட்டில் விட்டு நல்லா போச்சு. உங்களுக்கு தெரியுதா, லைட்டாக சாரை விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு சாரை விழுந்துக்கிட்டே இருக்குது. சும்மா இதான் கார்த்திகை மாற்ற அடப்ப மழை இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திருநெல்வேலி பக்கம் நல்லா மழைன்றாங்க. அங்கிட்டு நல்ல மழை பெய்யுனா இங்கிட்டு சாரை விழுங்க. அப்படி தாங்க விழுங்க. எல்லாம் செடியாக ரெண்டுக்க மோனிக்கா, நீ நிற்கிறது எல்லாமே பயமாக தாங்க இருக்குது. இழுத்துடுவா. நல்ல சரியான பூ பூத்துச்சுங்க அந்த கொடி. இது ஒரு இது எனக்கு பச்சை மிளகா எனக்கா இதோட காய் வரும். காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, நல்லா இருக்கும். இழுத்துரு அவ்வளோதான். நான் எங்கிட்ட தின்றாங்க, வேறு வழி இல்லை. இப்போதைக்கு இதை தான் தின்னணும். வா பூச்சே பாவுடியா ஸ்கைப்பாலே வா அப்படியே வரைக்கும் வா. நல்லா சாரை விழுக்குது. வந்து நெல் இந்த ரெண்டா இங்கே வரு. இது கொஞ்சம் நனையாமல் இருக்குது. பொழுதுனே எல்லாம் நெல்லுங்க, கொஞ்சம் நனையாமல் இருப்பீங்க. சார் அவ்வளோதான், நின்று எல்லாம் நெல்லுங்க. லைட்டாக கூடிக்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, எங்கிட்ட மரத்தில் வந்து நின்று கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகலை. வந்துருச்சுங்க சாரை. ஆத்தா நல்லா மழை பெய்ய போகுது. இப்படியே ஒரே அடப்பாச்சுன்னா போச்சுங்க. கார்த்திகை மாத்தாடு போன வருஷம் அதை ஏற்கனவே அவங்க கூட சொல்லியிருப்பேன். அந்த 22 நேரம் மழை அதெல்லாம் தாங்க முடியாதுங்க. அன்றைக்கெல்லாம் ஆடு மழை எப்படி மேய்ச்சோ தெரியல. இதே மாதிரிலாம் இப்போ வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. உள்ளே போடா, நெத்தி போட்டு போனே உள்ளே போடா. மைக் செட் மாயக்கா இல்லை எல்லோரும் நினையா அந்த வத்தியா லைட்டாக நிற்க போகுது. அவ்வளோதான், நின்றுச்சு. இல்லை சாரில் நின்றுச்சு. அப்படியே வாங்க போய்கிட்டே இருப்போம். ஒரு நல்லா மரத்துக்குள்ளே மேய்வோம். இல்லை முடிய வாங்க நடங்கடா கருப்புசாமி, உள்ளே போய்கிட்டே இருறா. இன்னும் ஒரு நல்ல மரத்துக்கிட்ட பார்த்து அடுத்த இடத்துக்கு போய் நிற்கணும். கொம்பேன் காலையிலேருந்து நல்லா தூங்கிட்டேன். பயவில்லை மேடம், நனையா போடாமல் வீட்டுக்குள்ளே போட்டாச்சு. பயவில்லை கொம்பனை. ஓடியா அடுத்த மழை வரங்குள்ளே ஏதாவது ஒரு மரத்துக்கு விழுவோம். ஓடியா வா ஒரு இவ்வளோ சளி பிடிச்சிக்கிச்சு பயவில்லைக்கு. நம்ம கண்டிக்குட்டி மகளுக்கு பாருங்க, இவ்வளோ வீட்டில் விடாமட்டேன். இந்த மாதிரி கார்த்திகை மாதத்துல இப்படி சாரா விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா மார்கழி மாதத்தில் புல் கறி போயிடும். மார்கழி மாதத்தில் சாரா விழுந்துச்சுன்னா தை மாதத்தில் புல் காலியாக போகும். என்ன கேட்டால் மார்கழி மாதத்தில் சாரா விழுந்து கார்த்திகை மாதத்தில் பேர் தான் கரெக்டு. போன வருஷம் மாதிரி மார்கழிலாம் பெய்ஞ்சுன்னா தை வரைக்கும் அப்புறம் மழை பெய்யாது. தை மாசி வரைக்கும் மழை பெய்யாது. அப்புறம் பங்குனி கடைசியில் தான் பெய்யும். கார்த்திகையில் நல்ல சாரை விழுந்துச்சுன்னா ஒரு இதாக மார்கழி ஃபுல்லாக பனியாக தான் விழுந்துடும். கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம், எஸ்கேப் ஆகிக்கலாம். அதே போல் மழை காலத்தில் இந்த தின்றாங்க நம்ம பசங்க எல்லாம் நாட்டுக்குறல எல்லாம் இந்த இருக்கா. இது வந்து மழை காலத்தில் அதிகமாக திண்டுச்சுனாலே ஆடுகள் செமிக்காத அளவு கூட அந்த அளவுக்கு களி இங்கே மோசமானது. ரொம்ப தின்ன விடக்கூடாது, லைட்டாக தான் திங்கணும். வேறு வழியில் பசுக்கையாக திம்பாங்க. வேறு வழி இல்லை. அங்கே வரும் மோனிக்கா அதைத்தான் ராகுரா இப்போதைக்கு இவங்களுக்கு இதான் டேஸ்ட்டு. இல்லாட்டி புல்லுலலாம் தண்ணியாக அங்கே வரும், தண்ணியாக இருக்குது. ராகுல் கொரியா இருக்கிற சம்மந்தமே இல்லாமல் அப்படி வேணும்டே மழையிலே வந்து எடுக்கிறீங்க. இப்போ உள்ளே நல்லுங்க சாரை மறுபடியும் விழுந்துக்கிறதுக்கு எவனாவது உள்ளே நிற்பாயின்னு வைக்கிற, எவனும் நிற்க மாட்டாங்க. என்னான்டே தெரியல, பசங்க பசியில் ஓடுறாங்க. வேறு 11 மணிக்கு தான் வந்தேன். ஆனால் வந்து பாருங்க சாரை விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த முள்ளுக்குள்ளேயே நின்றா கொஞ்சமாக நனையாமல் இருப்பாயின்னு பார்த்தேன். பாருங்க நல்லா பச்சை பசேன்னு புல் கிடக்கு. ஆனால் எல்லாம் பனி தண்ணி மழை தண்ணியாக போச்சு. நரி நீ எதுக்கு வேணும்டே வந்து நிற்கிற? நீ ஏற்கனவே மழையில் இதாக இருக்க, காய்ச்சல் வரக்கூடாதுன்னு பார்க்குறீங்கன்னா உள்ளே போய் நெல் அப்புறம் மேயலாம். எங்கே போகுது புல்? போடு உள்ள ரெட்டை சொல்லிலே அதை விடக்க மொத்தம் வர காதை ஏற்க மாட்டேன். ரெட்டை சொல்லி இந்த கோர புல்லை பார்த்தா வயக்காடு நான் தாங்க வருது. ஆனால் வயக்காடுக்கு போகணும்னா இதை விட தண்ணியாக நிற்கும். அங்கே எங்கேயும் மலைக்கு நிற்கிற மாதிரி மரம் எதுவும் கிடையாது. இங்கிட்டு கூட நிற்கலாம். பசங்க 2-3 கோர புல்லை கடிச்சிக்கிட்டு வாங்க போ கடிச்சிட்டு கிளம்புவோம். அங்கே போவோம். நல்லா வெட்ட வலிக்கு எதுக்கான இடத்துல போக வேண்டியதாங்க. இங்கேனே நிற்க வெறும் தண்ணி இன்னும் சாரை விழுந்துக்கிட்டே இருக்குது. டைனோசரஸு எங்கிட்ட ஒரு பக்கம் முடிவு பண்ணி இழுத்து கூட்டு போ பசங்களை. என்ன நின்ட்ட போதுமா? மொசக்குட்டியே போட்டால் போஸ் கொடுக்குறியா?
ஏன் மரத்தில் நின்றுக்கிட்டு நின்று ஆசைப்படக்கூடாதா? இப்படி நின்று ஆசை கொடுக்குற ஒத்த காலை தூக்கிட்டு மசுக்கிட்டே நம்ம சின்ன வளர்ச்சியை கூட்டிகிட்டு வந்திருப்பேன். இருந்தாலும் கால் கொஞ்சம் எப்படி சொல்ல, இப்போ தான் நல்லா எலும்பு சேர்ந்து இருக்குது. வேறு இந்த கரையில் ஈரமாக இருக்க மலைக்கு அதுக்கும் ஏறும்போது வலிக்கிடுச்சுன்னா பிரச்சனை தாங்க. ஏன்னா இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊண்டி நடக்கிறா. ஆனால் கொஞ்சம் கரையில் ஏறுனா கண்டிப்பாக வலிச்சுன்னா மறுபடியும் ஏதாவது ஆயிரும்னு தான் வீட்டில் விட்டு வந்துட்டேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா நடக்கிறா. கால் கொஞ்சம் அந்த ஒரு முன்னங்கால் தோல் போட்ட எலும்பு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அது நடக்க நடக்க சரியாயிருன்றாங்க. ஆனால் இன்னும் எனக்கு தெரிஞ்சு மழை ரெண்ட பின்னாடி தான் அவளை கூட்டுக்கு வரலான்னு பார்க்குறேங்க. கரையெல்லாம் வந்தமிச்சுக்க ரொம்ப அவ்வளோதான், கால் மறுபடியும் பிசங்கிரும். சாரல் நின்றுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக, புல் சாரல் நல்லா நின்றுச்சு. பாருங்கள் சுற்றி பாருங்கள், நல்லா வெம்பா பாஞ்சிக்கிருக்கு. மழையும் பெய்யுது, வெம்பா பாஞ்சிக்கிருக்கு. ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்துக்கிருக்குங்க. வா வா வா, இங்கிட்டு போனீங்க அதுக்குள்ளே இங்கிட்டு போயிட்டு வரேன். அங்கே அப்படியே இருந்தால் ஓடி திருசா உள்ளே போய் நெல். மறுபடியும் மழை வந்துச்சு, சாரம் விழுகுது. போய் ஏதாவது நல்லா முள்ளுக்குள்ளே போய் நெல்லுங்க. உள்ளே போகணும். மைய 7 பேரை கூப்பிட்டு எங்கே போனேன்? மைக் செட் மயக்கா மோனிக்கா எங்கே போனீங்க? நல்லா எங்கேயோ ஊரை சுற்றிட்டு வரீங்க. மழை வந்துக்கிருக்கு, உள்ளே போய் நெல்லுங்க. போய் நெல்லு போ. மறுபடியும் அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு இன்னொரு சாரல் விழுந்துக்கிருக்குங்க. இன்றைக்கி ஃபுல்லாக படுத்தான் பெய்யா போகுதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் பசங்களை ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டிடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா முழுக்க பாட்டுவோம். நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க 3 பேரும்? ஆத்தே இங்கிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டாங்க இருக்கீங்க. போய் ஏதாவது முழுக்குள்ள நிற்பீங்களா? பழுனே போ, உள்ள ஓடு, உள்ள உள்ளே போ. உள்ள பசியில் அங்கே வாருங்க. தாயும் பிள்ளையும் சிக்கிறத கடிச்சு தின்றாங்க. வேறு வழி கடிங்க. முள்ளுக்குள்ளே போனால் கொசு கடிச்சு பிச்சு எடுத்துக்கிருக்கு. அப்படியே நல்ல மழை வருது. உள்ளே போ போ நெல் இதில். ஹா 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 வா 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 வா, உள்ளே நெல், உள்ளே மரத்துக்குள்ள நெல். நல்ல மழை வந்துக்கிருக்கு. வா 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 ஹா ஹா. அப்படியே இந்தா வா 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 வா. உள்ளே போய் நெல். ஓடு உள்ள ஓடி சச்சிக்க ஓடி உள்ளே போ மரத்துக்குள்ள ஓடு. அந்த ஹோரா வரும். ஓடி நீ ஓடு போய் மழை கொண்டாண்டுக்கிட்டு போய் நெல். ஓடி போய் நல்லா நல்லுங்க. போங்க. ஆத்தாரி நல்ல மழை வரும். சரியான மழை வந்துருச்சுங்க. பின்னாடிலாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக வேறு ஒயிட்டாக தெரியுது. நல்ல மழை பிடிச்சிச்சுங்க. ஒரே மழை. பசங்க எல்லாம் முள்ளுக்குள்ளே நின்றுட்டாங்க. அங்கிட்டலாம் ஒன்றும் தெரியலங்க. போங்க சரியாக பியூர் ஒயிட்டாக மாறிடுச்சு. சரி ஆத்தா கொஞ்சமாக கூடிருச்சு. நீங்கள் நல்ல மழை வந்துருச்சு வளங்க. பார்ப்போம் கொஞ்ச நேரம் நிற்கிதா என்னென்னு பார்ப்போம். நான் என்கிட்ட மரத்தை நிப்பாட்டி வச்சுருக்கேன். பாதி பேர் ஒரு 20 பேர் இதை நிற்கிறாங்க. ஒரு 10 பேரை காணாங்க. எங்கிட்ட அங்கிட்டு இருக்காங்களா, அந்த மரத்தில் இருக்காங்களான்னு தெரியல. எங்கிட்டு போயிட்டு வரீங்க? நல்லா ஊரை சுற்றிட்டு வரீங்களா? உங்களை காணம் தேடிக்கிருக்கேன். ஓடு உள்ள மழை வேஞ்சிக்கிருக்கு. உள்ளே போ வரிக்குதுற கட்டச்சிலே. நீங்கள் 2 பேரும் கிரேசியாக்கா. ஓடு ஓடு. ஹா நல்ல மழை குறைஞ்சிருச்சுங்க. கப்புன்னு அப்படியே நின்றுச்சு. சரி அதான் சட அடிச்சிருச்சு. நான் கூட பெரிய மழை வரப்போதுன்னு நினச்சேன். பசங்க எல்லாம் உள்ளே நிற்கிறாங்க. வேறு பாப்பா அடுத்த மழை வரங்குள்ளே இன்னொரு மரத்தில் போய் அடிக்கிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக மரத்தில் என்ன பாட்டி விட வேண்டியதான். 3 வருஷம் இதே இடத்துல. ஆனால் அது வந்து மார்கழி மாதம். அதே மாதிரி சாரை விழிச்சு பிடிச்சி அடிச்சிச்சு. அதே மாதிரி தாங்க பிடிக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக பிடித்தாங்க. ஒரே இப்படியாக பிடிச்சிட்டு பாருங்க. சவுக்கு பக்கம்லாம் தான் மழை பெஞ்சிக்கிருக்குங்க. இப்படி குறைக்க அவங்ககிட்ட நல்லா மழை பெஞ்சிக்கிருக்கு. அப்படியே போகுது. எங்கிட்ட பரவாயில்ல. இன்னும் ஒவ்வொரு மரத்துலையும் பாட்டுவோம். கொஞ்சம் வெறுத்துருச்சு. பசங்களை ஏதாவது ஒரு நல்ல கரை பக்கம் கூட்டு போகணும். முதல்ல நான் சாப்பிட்டுட்டு தான் போகணுங்க. ஒரே தான் மழை விழுந்துக்கு. அதுக்கு ஓட்டம் பிடிக்கிறீங்களா? கொடுங்க. ஹா ஹா இங்கிட்டு வா வா ஓடி வா வா இங்கிட்டு வா ஓடி அங்கிட்டு நில்லுங்க. கூட்டத்தோட சேரவும் அப்படியே ஸ்கைப்பாலே வாங்க போய் மேட்சில் ஆரம்பிப்போம். கரை பக்கம் போகணும் சீக்கிரம். உழுப்பு போக்கலாம். டப்படம் நடி உழுப்பு. என்ன உழுப்பில் ஓடியம்பா போய் என்ன மரத்தில் நிப்பாட்டணும். இன்னும் மழை திருப்பி வர மாதிரி தெரிகிறது. எனக்கு தெரிஞ்ச மழை நிற்காது. இன்னொரு பெரிய மழையெல்லாம் வந்துச்சுருந்துங்க. அவ்வளோதாங்க இருக்குதுலாம். ஆடு மாடெலாம் கிட்டுக்கிட்டுன்னு அடிங்கிடுவாங்க. இப்போயே நிற்க முடியல. எவனும் மேய மாட்டேன்றாங்க. வேறு அடுத்த மழை எப்படின்னு தெரியல. என்ன செய்வோம்? இப்படியே நின்றுக்குந்தா டைம் ஆகியிருக்கு. மணி 2 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. எப்போ வந்தால் எப்போ போன மணி 2 மணி ஆக போகுது. சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். வாங்க இன்றைக்கி போகணும். பசங்களை 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடணும். 5 மணிக்கு மேலாம் சொல்ல முடியும். வருங்க ஒரே பியூர் ஒயிட்டாக இருக்குங்க. ஆத்தரியாத்தான் எங்கேனுமே சூரிய வெளிச்சமே இல்லை. இன்றைக்கி இப்படிலாம் அப்படி தாண்டியே. இன்றைக்கி வாங்க போ டைனோசர்ஸே. சும்மாவே டைனோசர் ஒடுங்கியிருப்பா. இவர் நீ மொத்தமாக ஒடுங்கி போயிட்டாங்க. பாருங்க தரியாத்தே ரோச்சு காய்ஸ். வா போய் கரையில் போய் 2 கோடியை கடிப்போம். ஓடியாம்பா வா வா. நம்ம மச்சான் இப்போ தான் கால் ஊண்டினார். நேற்று இன்றைக்கும் மறுபடியும் மழை வந்துருச்சு. பயவுள்ள எப்படியோ கொஞ்சமாக கால் ஊண்டிட்டேன். காலில் முள் தான் குத்திருந்துச்சு. நான் கூட காண ஏன்னா வந்துருக்குன்னு நினச்சேன். ஆனால் சும்மா வெறும் முள் தான் குத்திருக்கு. சரி வா போவா ஓடியா போய் அங்கே நல்லா பச்சை பிள்ளை கடிப்போம். ஓடியா என்னை விட பாஸ்தாக இருக்காங்க.
பாருங்க நேராக டைனோசர் தான் வேகமாக போகிறான். அவ்வளோ பசியில் இருக்காங்க பசங்க. இந்த பசியில் போய் விட்டா தாங்க நல்லா கொடியை கடி கடிப்பாங்க. லாச்சாமி தண்ணிலாம் அவ்வளோதான், தண்ணி இல்லைடா, ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சுங்க. இறண்டா இந்த இறங்குறா அவர். பா தண்ணி அந்தளவுக்கு இல்லை, நேற்று நிறையா இருந்துச்சு, இன்றைக்கி சுத்தமாக இல்லை. ஓடி ஏறி வாங்க ஒன்றும் இல்லை, தண்ணியெலாம் குறைச்சிச்சு. ஓடியா கரடி வேமா ஓடியா. வா மாயக்கா நின்றுக்கிட்டா அவர். ஓடியா மாயக்கா வேமா வாங்கடா. வா இங்கிட்டு போகாதீங்க, ரொம்ப தண்ணி இருக்கு. இங்கிட்டு வா கருவச்சி, ஓடியா கச்சா அங்கிட்டு வா. இந்தா எங்கே ஓது வருப்பா, எங்கிட்ட கொடி இருக்குது, எங்கே கொடியை விட்டுட்டு இங்கிட்டு வரீங்க. இறங்கலை வரண்டா. கோலங்காயாக இருக்குது, தண்டி காயாக இருக்கு ஒரு. இந்த இங்கே வரு, இந்த காயை போரு. கோலங்காய் இங்கே வருது, தின்னு அப்படி தின்னு. இந்த காய் இருக்கு ஒரு ஸ்கைபாலே. இந்த பழம் நீ கடி. அப்படி கடி தின்னு, கரிச்சு. முடியா இந்தா இரு வரேன். இந்த காய் எவ்வளோ பார்க்குற காயை பார்க்க. நீ வா இந்தா நான் யாத்தே கீழே ஓட்டா நல்லா எங்கிட்ட எடுத்துட்டியா. தெருக்கு விட்டுறாத, தின்னு அடி. இரு வரேன் இழுக்கிறேன். இந்த வருது ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக அவளுது. இந்தா நல்லா கொடியாக இருக்கு. இந்த பாதி அளவு இழுத்தாச்சு, பாதி கண்டுக்குச்சு. தின்னுடா மறுத்துங்கடா. மசகுட்டியே அடுத்த மழை வந்துச்சு. மசகுட்டியே இன்னும் டைம் இல்லை, சீக்கிரம் வர உள்ளே இறங்கிட்டாங்க. மழை வந்தாலும் என்ன வந்தாலும் தெரில, உள்ளே பூந்து காட்டுங்க. இந்த கொடி தான் இப்போதைக்கு உங்களுக்கு பச்சை, இல்லாட்டி காஞ்ச புள்ள கடித்தாலும் வருங்க புல்லும் காஞ்சி போய் தான் கிடக்கு. கொம்பா கச்சா இன்னும் மேலே ஆகிட்டீங்க, அதுக்குள்ளே அவ்வளோதானே. வா கீழே இறங்குடா, இன்னும் டைம் இருக்குடா. இப்போ தான் நான் வந்திருக்கோம், இப்போ தான் கடிச்சிருக்காங்க, இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. மழை வர நின்றுச்சு. இந்த மாதிரி கரையெல்லாம் ஏற்ற வருஷத்தில் இறங்க மாட்டாங்க. நானே அப்பப்போ அப்படி மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் கால் வலி கீழே விழுந்துருவோம். அந்த ஈரமாக இருக்குமா, சின்ன வலிச்சியில் வந்தான்னா ரொம்ப தாங்க மாட்டேன், கீழே விழுந்துருவோம். அதனால தான் அவன் வீட்டில் இருக்கா. ஆனால் பரவாயில்ல நடக்கிறா. இன்னும் கொஞ்சம் மழையெல்லாம் நின்று பண்ணி அவளை பிடிச்சி வரலாங்க. ரொம்ப வலிக்கு. யார் அது உள்ளே இருக்கிறது? யார் அது? கும்பனா படுவாய் போய் உள்ளே தப்பி அப்படி உள்ளே போயிட்டாங்க, புதற்குள்ளே தப்பிட்டாங்க. சவுண்டில் இலைக்காக உள்ளே இறங்கிட்டா போயிடாம உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் குளிச்சுட்டு வரையான். தெனா விட்டு உள்ளே குதிச்சு போயிட்டானே பையன் உள்ளே. வாங்க போமா, இப்படி ரெண்டா அடுத்த மழை இருந்தால் வந்துக்கிருக்கு. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்களா மழை வெஞ்சிக்கிருக்கு. வாங்க கீழே இறங்கிடுவோம். நடங்க ஏன் நின்ட்டீங்க? நட கீழே இறங்கினா தான் தப்பிச்ச முடியும், இல்லை அடுத்த மழை நனைஞ்சிருவோம். நட ஊமிச்சு இறங்குறேன் பாரு ஜொலி. உங்கள் அப்பா இறங்குறேன், அப்புறம் மூலிப்பையன் அவனை மாதிரி இறங்கு, பார்த்து இறங்குங்கடா. தெரியாத சரியாக வழுக்குங்க. அதில் இறங்குறதான் இருக்கிறதுல பெரிய விஷயம். இறங்கு வாங்க. அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே இங்கேயே நின்றோம்னா அப்படித்தான் நடுங்கிருப்போம். கரடி சீக்கிரம் ஒரு பிளேஸாக பிடிச்சி போய் நில்லு. வாயக்கா வந்துட்டே அவ்வளோ கரெக்டா. நான் உன்னை மறந்துட்டேன் எங்கே இருக்கேன் இதில். ஹா நின்று மேய்ங்க. நல்லா கோரப்புள்ள கிடக்கு. பா கும்பா அந்த புதருக்குள்ளே இறங்கிட்டு அங்கிட்ட வரேன்ப்பா. எங்கிட்ட வரேன், நீ வாட்டுக்கு ஒரு பாதையை கிரியேட் பண்ண வேண்டியதுண்ணே. ஏண்டா பா இந்த நாள் எம்புட்டு தண்ணி போச்சு, அப்படியே பார்த்துருப்பீங்க, நிறையா போச்சு. அப்படி தான் குறைஞ்சிச்சு. இதெல்லாம் வைகை டேம்லேருந்து வர தண்ணி அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், தண்ணி கொஞ்சம் தான் திறந்து விட்ருக்காங்க போல். எங்கிட்ட நம்ம கம்மாய் கொஞ்சம் வந்துருந்துச்சு. நேற்று முந்தானத்தில் நிறையா போயிருக்கு, பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சுத்தமாக குறைஞ்சிரும். இன்றைக்கியோட நின்றும் நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே இந்த பக்கம் மழை பெஞ்சுன்னா, வைகை டேம் பக்கம் மழை பெஞ்சுன்னா திருப்பி திறந்துருவாங்க. ஏன்னா அங்கே நிறைய எங்கிட்ட நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. வரைக்கும் நம்ம கொம்பை செந்தட்டியை கடிச்சதை நானும் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் செந்தட்டியாக கடிக்கிறானான்னு தெரில. இதில் செந்தட்டி இருக்குது, ஒரு நாள் கூட கடிச்சதை பார்த்தல. கரியா நான் வந்து சொல்கிறேன், கொடியத்தான் கடிக்கிறேன். ஆனால் செந்தட்டி கடிக்கிறான், பூச்சி கடிக்கிறா. இந்த பக்கம் யார் இருக்கா? நம்ம பெரிய குதிரை இருக்குது, அதான் நான் பார்த்தேன். கைப்பாலே நிற்கிறது பிரோஜனம் கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட்டு மழை வந்துருச்சு. மொழி போய் போகலாம், நல்லா போய் இன்னும் வீட்டுக்கு கூட போகலாம். கரெக்டாக மணி 3:30 தான் ஆகுது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பசங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. பசங்க ரெஸ்ட்டு கொடுப்போம். மசக்குட்டி பார்க்குறேன், என்ன நம்ம ஓனர் யார் கூட தான் பேசுகிறேன்னு தெரில, பார்த்துக்கிட்டே இருக்கா. கொடைக்குள்ள வராடி. அவள் நரி தான் கொஞ்சம் நேரம் கொடையில் நிப்பாட்டிருந்தேன். உள்ள அவன் இப்போ தான் மெய்கிறான். எங்கிட்டு இருக்கான்னு தெரில, எங்கிட்டு போனான்டே தெரில. இந்த மெய்ரா அங்கிட்டு இருக்கா. மாயக்கா பார்க்குறா, என்ன கொடைக்குள்ளே மட்டும் மழை பெய்ய மாட்டேங்குது, சத்தம் மட்டும் கேட்குது, ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வந்து ஊற்று பார்க்குறா. என்ன மாயக்கா மழை பெய்ய நினைவு இருக்கா? இங்கே நரி எங்கே? அவன் தான் நல்லா மெய்கிறாங்க, இப்போ தாங்க மெய்கிறா. அவள் இன்ன வரைக்கும் நின்றுருந்தா, அசை போட்டா. ஆனால் பரவாயில்ல, என்கிட்ட மேய்ஞ்சா. இருந்தாலும் நனைய விடாமல் இருக்கணும் அப்பப்போ. நம்ம அக்கா நல்லா இருக்கா? அவள் பார்க்குற, என்னடா சத்தம் மட்டும் கேட்குது, என்ன மழை தண்ணி காணமே, ஆச்சரியமாக இருக்கே. எப்படி இருக்கு கூட? நல்லா இருக்கா? ஜம்முன்னு இருக்கா? நனைய மாட்டா. சின்ன பிள்ளையில யாரும் நினைக்கிறேன், யார் என்ன தெரிஞ்சு நம்ம வெள்ளை மண்டை நினைக்கிறேன், அவனை தான் போட்டிருந்தேன் போன வருஷம் கொடையில். என்ன வருந்தா கொடையை விட்டு போக மாட்டேன்றவர். நல்லா இருக்குது. அங்கே இறங்க வாங்க போய்கிட்டே இருப்போம் வாங்க. நான் அவ்வளோதான், தண்ணியாக கடங்க.
நம்ம பெரிய தண்ணிக்கு மாதிரி பையாப்பில் எட்டு வைக்கிறல, பயப்படாது, ஒன்றும் கடிக்காது. நடக்க ஏறு 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 ஏறு, வா 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 வா, வரையா என்ன, வாங்க 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 கிளம்புவோம். ஆஹா, பாதி கடம்பாடு இங்கிட்டு வந்துருச்சு போல, தனியாக முட்டை பாப்புது. பழுனே ஓடி அந்த அங்கிட்டு வா நேராக அது ஆடத்தாங்க வரட்டி வருது. பழுனே இந்த வருது, மாடு வருது, இங்கிட்டு வரும்பா. பாதி கடை மாடு இந்த அங்கிட்டு வந்துருக்கு. பையவளை இவங்க மட்டும் தனியாக பிரிஞ்சு சொல்ல. கொசுக்கடி தாங்க மாட்டாப்புல வருது. கொசுக்கடியாக ஈக்கடி நினைக்கிறேன், இந்த பக்கம் ஈ கடிக்குது, அதனால தான் வெறிச்சு ஓடுதுங்க. ஆத்தா இந்த அங்கிட்டு பாதி தனியாக மாடுந்தா இங்கே வந்துருக்கு. தெனா மட்டும் மகன் நல்லா வந்தேன். இப்போ தான் வாப்புன்னு எல்லாம் ஆறி நல்லா வந்தாங்க. மழையில் நினச்சாங்க பாருங்க, அப்படியே இதாகிட்டாங்க, நடியும் போயிட்டான். அத்தா பயவுள்ள கொஞ்சம் முடி வளராமல் இருந்தான், அப்படித்தான் ரொம்ப இதாக போயிருப்பேன். இவனும் அதே மாதிரி முடி கொஞ்சம் வளர்ந்ததுனால எங்கிட்டோ அந்த மழையை தாங்கிக்கிட்டான். முடி வளராமல் இருந்துச்சு, பயவுள்ள தாங்க மாட்டான். இவனுக்கு மாசி பங்குனி டயத்தில் அப்படியே முடியெல்லாம் வெட்டி விட்டுருங்க, அப்போ தான் கொஞ்சமாக தேர்வாங்க, இல்லாட்டி பையனுக்கு தேர மாட்டாங்க. சரி நண்பா, அடுத்த மழை வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே நானே நண்டேன்னா அப்படித்தான் நடுங்கிடுவேன், காய்ச்சல் வந்துடும் வேறு. இதுக்கு மேலே நம்ம ஆடுகளை நிப்பாட்டக்கூடாது, நம்மளும் நிற்கக்கூடாது. மணி 4:30 கிட்ட ஆகுது, சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு கிளம்பலாம். அதனால் இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விட்ருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கவா வரட்டா பார்ப்போமா. எனக்கே இதுக்கு மேலே தாங்க முடியாதுங்க, நடுக்க வந்துடுச்சு, வீட்டில் போய் டீ குடிக்கணும். சரி நண்பர்களே, பார்ப்போமா, பாய், காய்ச்சல் வந்துடலாட்டா. முடியாம்பா, முடியும் அக்கறை வச்சு வடா கருசாமி போகணும்.